வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது தமிழ் சினிமாவின் ரைசிங் ஸ்டார் த்ருவ் விக்ரம் பற்றி. அவர் நடிகர் விக்ரமின் மகனாக இருந்தாலும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி வருகிறார். த்ருவ் விக்ரம் 1997இல் சென்னை நகரத்தில் பிறந்தார். அவரின் தாத்தா வினோத்ராஜ் கூட தமிழ் படங்களில் நடித்தவர். அவரின் சகோதரி அக்ஷிதா முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கிரேட் கிராண்ட்சன் மனுரஞ்சித்தை திருமணம் செய்துள்ளார். இது அவரின் குடும்பம் சினிமா மற்றும் அரசியல் உலகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதை காட்டுகிறது. சினிமா பயணத்தை பற்றி சொன்னால், த்ருவின் முதல் படம் ஆதித்யவல்மா 2019. இந்த படம் அர்ஜுன் ரெட்டியின் தமிழ் ரீமேக். ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவரின் டெபியூ படம் வர்மா ரிலீஸ் ஆகாமல் ஷெல்வானது. அதன் பின் அவர் மீண்டும் ஆதித்யவர்மா படத்தை ரீஷூட் செய்து வெளியிட்டார். இது அவரின் டிட்டர்மினேஷனை காட்டுகிறது. அதன் பின் அவர் தந்தையுடன் மகான் 2022 படத்தில் நடித்தார். இந்த படம் ஃபாதர் சன் பாண்டிங்கை ஸ்கிரீனில் காட்டிய ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். நடிகர் மட்டுமல்ல, த்ருவ் விக்ரம் ஒரு சிங்கர், லிரிசிஸ்ட், ஷார்ட் பிலிம் டைரக்டர் கூட. அவர் நியூயார்க்கில் உள்ள லீ ஸ்ட்ராஸ்பர்க் தியேட்டர் அண்ட் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் மெத்தட் ஆக்டிங் கற்றவர். அவரின் பெர்ஃபார்மன்ஸ்களில் அந்த ட்ரெய்னிங்கின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. 2022 முதல் அவர் இசையில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். பிலிம் சாங்ஸ் மற்றும் இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ்களில் பாடுகிறார். அவரின் வாய்ஸுக்கு ஒரு தனித்துவமான ஸ்டைல் உள்ளது. த்ருவ் விக்ரமின் கெரியர் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் அவர் ஆல்ரெடி ஒரு வெர்சடைல் ஆக்டர், பேஷனேட் சிங்கர், கிரியேட்டிவ் டைரக்டர் என்று பல்வேறு துறைகளில் தன்னை நிரூபித்துள்ளார். அவரின் நெட்வொர்த் 2025இல் சுமார் $5 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது அவர் எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறார் என்பதை காட்டுகிறது. இப்படிப்பட்ட பல துறை திறமைகளால் த்ருவ் விக்ரம் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறார். அவரின் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரின் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் மற்றும் கிரியேட்டிவிட்டியால் அவர் தமிழ் சினிமாவின் அடுத்த பெரிய ஸ்டாராக மாறுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.